அபிராமி எது தனி கொடுத்துருமா? ஏய் தண்ணி கொடுத்தா அது இது பேசணும் வச்சுக்கா மவளை கொன்றோம் உன்னை ஜாகிரதா. யோ இப்ப நீ என்ன தண்ணி கொடுத்தன இட்டுன்னு போல அப்புறம் நான் என் போறத வீட்டுக்கு போயிடுவான். ஒரு ஐடியா கோடங்க அடிச்சு குறி சொல்லி நிக்கிறப்பா. எது போவா? ஏய் கேள்வி நான் மட்டும் இந்த ஊட்ட விட்டு போனேன்னு வெச்சுக்கோ அப்புறம் ஆத்தாலும் புள்ளையும் நாரி போடுவீங்க. எது நாங்க நாரி போடுமா? சீச்சிப்பா. யோ என்ன பார்த்தா போங்கற என்ன பார்த்தா போங்கற இது நீ பேசலையா? நீயா பேசல வாத்தாகாரி தான் உன்னை பேச வைக்கிறா. எப்ப இந்த கேள்வி மண்டைய போடுதோ அப்பதான் நீ உருப்படுவ. என்னடி சொன்ன? அடி உன்னை. டேய் அடிக்காதயா சொன்ன கேளியா? ஏய் அடிக்காதயா அடிக்காதயா சொன்ன கேளியா? என்னயா என் மேலயே கைய வச்சீனியா? இந்த பள்ளிக்கண்ணு மேலயே கைய வச்சீனியா? கேட்டிகையா? இப்போ இந்த ஊட்ட விட்டு வெளில போறேன். என்னைக்கு இந்த கேள்வி மண்டைய போதா சொல்றத முழுசா கேட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி அச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டா. அதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைப்பேன். இப்போ நான் போறேன். என் அண்ணாத்தியை இட்டாந்து ஆத்தாலையும் புள்ளையும் அப்படியே கைமா பண்ணிடுறேன். கஸ்மாலம் இப்படியே கத்தி நீ உசுர விட போற. உன்னெல்லாம் டா வச்சு கண்ணாலம் கட்டணும் பாத்தியா? என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டி. போ கோட்டான். எது கோட்டானா? அட பாவி மனுஷா டாவடிக்கும் போது மயிலே குயிலே நீ என்னமா கூவின? இப்ப என்ன பார்த்து கோட்டாங்கறியே நீ நல்லா இருப்பியா? பயப்படு நீ கோட்டா தாண்டி குரங்கு குண்டு கம்பாலு என் புள்ள ராசா. பார் இந்த சைதாப்பேட்டை சரோஜாவ தெரியும்ல? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்ல அழகா செவப்பா உயரமா ஒல்லியா ஒரு பொண்ணை இட்டாந்து நான் கட்டி வைக்கல. அவளைய பேரை மாத்திக்க. அப்பால நீயும் உன் அண்ணாத்தையும் முறுக்கு துண்ணுட்டு போங்க. ஏய் கேள்வி என்னையும் மீறி உன் புள்ளிக்கு கண்ணாலம் பண்ணி வச்சிருவியா? அத்தையும் பாத்துறேன் நானு. பாக்குறையா? பாக்குறேன். போ. போச்சு எல்லாம் போச்சு. அந்த கேள்வி சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டிட்டாலே. என் புருஷனுக்கு என்ன விட அழகா சவப்பாத்திய கட்டி வைக்கலனா பாருன்னு சவால் விட்டாலே. இப்ப அந்த சவால்ல ஜெயிச்சிட்டாலே. எதை வேணா விட்டு கொடுக்கலாண்டியே. உன் புருஷனை மட்டும் எப்போ விட்டு கொடுத்துடாதே. அட போக்கா அந்த மோவர கட்டிய நம்பி இனிமே எவ வருவான்னு அசால்ட்டா தந்துட்டேன். அந்த குடிகாரனை நம்பி நான் ஒருத்தி ஏமாந்த மாதிரி வேற எந்த கூறு கட்டவுல ஏமாற மாட்டான்னு நினைச்சேன். கொச கேட்டவள கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு எந்த சோமாரியோ எதுக்கோ சொல்லி வச்சான். புல்ல வெட்டி தள்ளி விட்டு போற மாதிரி இந்த காலத்து பொட்டச்சிங்க இன்னொருத்தி புருஷனா தள்ளிட்டு போயிடுவாளுங்க. நாம தான் உசாரா இருக்கணும். அட போகா என்ன உசாராதுன்னு சொல்ற நீ அடிக்கடி என் புருஷனுக்கு நூல் ஊறது எனக்கு தெரியாது நினைச்சியா? சிரிக்கி மாவல உன் மேல பரிதாபப்பட்டு உன்னாட விஷயத்த சொல்லலான்னு வந்தா என்னைய கேவலமா பேசுறியா நீ? உன் வாயில தேளு கொட்ட எப்படின்னா போய் தொலை. பக்கத்து வீட்டுக்காரியாச்சேன்னு உதவி செய்யலான்னு வந்தா நாக்கு மேல பல போட்டு பேசுற. உண்மைய சொன்னாக்கோ அது பத்தியா இதுக்கு? சரி இது கிடக்குது விடு. கேட்க வேண்டிய இடத்துல நான் போய் நியாயத்தை கேக்குறேன். என் பூசனுக்கு என்ன ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒத்தியா கேக்குதா? சொப்பு தொலை உனக்கு மருமாவ வேணுமா? மவளை கேள்வி நான் வரேன். அங்க வந்து நியாயத்தை கேக்குறேன். எனக்கு 4 பேர் இருக்காம போறாங்க. நீயா? ஏன் வேற எவன் வருவான்னு எதிர்பார்த்துங்க. என்னடி மீன் வேணுமா? கையில துட்டு வச்சுக்கிறியா? நான் கேள்வி நக்கலா போச்சா உனக்கு? ஐயா எப்பவுமே ராகதான் பேசுவியா? சிரிச்சுக்கினே பேசினா உன் கூடிய நான் மொழியா போடுது. உன் பிள்ளைக்கு வாய்ச்சா உன் மூஞ்சில திருப்பி எப்படி வரும்? ஆத்தாலும் புள்ளையுமா சேர்ந்து இப்படி என் குடிய கெடுத்துட்டீங்களே. நெட்டு இந்த பாரு வியாபாரம் செய்யற இடத்துல உன் பேச்செல்லாம் வச்சுக்காத. இந்த பாரு ராத்திரி ஊட்டாண்டவா அங்க பேசிக்கலாம். இன்னத்துக்கு ஊட்டாண்டா வரணுங்கிற? ஊட்டாண்டா வந்தா நீ சேர்த்து வச்சுன்னுங்கிறியா சவுப்பா ஓத்தியா? அவளை என்னன்னா காட்டி நீ சவால்ல ஜெயிச்சிட்டேன்னு காட்டணுமாக்கா? இன்னாடி என்ன சொல்ற? அதான் ஊட்டாண்டா கொண்டாந்து வச்சுக்கிறியாமே ஒரு ஐயர் பொம்பளையா? யார் அவ? அடி பாவி அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய குடும்பம். அந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்கு? அவ்வளோ பெரிய குடும்பத்து பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ளார எதுக்காக குந்தின்னு கிடக்குறா? ஏய் அத கேட்க நீ யாரு? என் வீட்டுல நான் ஆற வேணாலும் கொண்டாந்து வச்சுப்பேன். அன்னைக்கே என்கிட்ட சவால் விட்டிய என்ன விட அழகான பொம்பளையா உன் புள்ளைக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னபடியா சாதிச்சிட்டிய. அத சொல்றியா நீ? பாரு வள்ளிக்கண்ணு அந்த
பேசினுக்காத போ வீட்டுக்கு போய் வேலையை பாருப்பா. எத நான் வீட்டுக்கு போணுமா? இன்னத்துக்கு வீட்டுக்கு போனாங்கற நீ எனக்கு பண்ண அநியாயத்துக்கு என் அண்ணனை இட்டாந்து 4 பெசுக கிட்ட நான் நியாயத்துக்காக போறேன். யாரு வா அண்ணன அந்த தண்ணி வண்டிய மாசம் 4 தபா தண்ணி அடிச்சுக்கின்னு ஜெயிலுக்கு போய்க்கினுக்குறான். அவனை இட்டாந்தா அப்படியே நான் பயந்து போயிடுவேனாக்கு. போடே ஏதோ என் புள்ள உன் மேல ஆசைப்பட்டுக்கினான்னு அவனை கண்ணாரம் பண்ணி வச்சேன். வந்து நாயத்தை கேட்க போறாள நாய். குடும்பமாடி உன் குடும்பமா நாதாரி குடும்பம். போ வேலையை பாத்துக்கின்னு போ. ஏமா இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? உங்க கூட தானே அந்த கேவி கடையை போட்டு வச்சிருந்து அது பண்ற அநியாயத்துக்கு நீங்களா தட்டி கேட்க மாட்டீங்களா? என்ன பொல்லாத அநியாயத்தை கண்டுட்ட? சரோஜாக்கா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க வீட்டுல குடும்பம் நடத்த கொடுத்து வச்சிருக்கணும். அதானே ஒழுங்கா சரோஜாக்கா கூட போய் குடும்பம் நடத்துற வழிய பாரு. போடியே இங்க நிக்காத. சொல்லுங்கடி நல்லா சொல்லுங்க. இவ மர்ற மண்டையில ஏறுற மாதிரி நல்லா சொல்லுங்க. என் மவ ஊத்திக்கிறான் இன்னத்துக்கு ஊத்திக்க மாட்டான். காத்தால கோழி கூவுறதுல இருந்து ரவைக்கு குல்பி ஐஸ்காரம் வர்ற வரைக்கும் எப்ப பாரு வீட்டுல சண்டை கூச்சலு கூப்பாடு. என் மவனை அப்படியே ஆட்டி வைக்கிறான். ஏய் கைவி நான் ஆட்டி வைக்கிறேன். உன்கிட்ட என்னத்துக்கு பேச்சு? என் கழுத்துல தாலி கட்டினா பாரு அந்த கம்முனாட்டிய பார்த்து நக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். கேள்வி நல்லா கேளு. உனக்கு என் புள்ள தாலி கட்டிக்கினதுக்கு நாங்க தான் நாண்டுகிட்டு சாகணும். வந்துட்ட பாத்தியா அஞ்சலா? இவ ஆடுற ஆட்டத்தை பாத்தியா? அப்படியே டிங்கு 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 டிங்குன்னு ஆடிக்கினே வரா. பொம்பளை அடிவா இவகிட்ட என் புள்ள குடும்பம் நடத்த முடியுமான்னு கேக்குற. இங்க வந்து கூவி நிக்கிறா. நான் என்னமோ பாவம் போனா போதுன்னு விஷயத்த சொல்லலான்னு போனா அவன் என்ன சொல்லிட்டு சொன்னதால தான் நான் போனேன். வந்துட்டால துட்டு கொடுமா. எதா யாராண்ட துட்டு கேட்டுனுங்கறா? எங்க அண்ணாத்துக்கிட்ட போய் வாங்கிக்கப்பா. அவங்கிட்ட கேட்டா அவங்கிட்ட கேட்க சொல்லுவோம். போயா ஏகா வந்தாடா இங்க வாயேன். என்ன பொழியில ஏகா நான் அப்படி பேசுனேன்னு மனசுல எதுவும் வச்சுக்காதன்னா. நீ சொன்னதை நம்பின்னு தான் மெய்யாலுமே தேடி வந்துனுக்குறேன்னா. உள்ள மட்டும் அவ இந்தான்னு வச்சுக்கியா அவளை உண்டு இல்ல நான் பண்ணிடுறேன் பாரு. ஏகா அவ உண்மையில ரொம்ப அழகா இருப்பாளா? அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு. என்னதான் இருந்தாலும் என் அழகுக்கு ஈடாவுமா? என் புத்த என் அழகுல மயங்கி தானே என்ன கல்யாணம் கட்டிட்டாரு. சும்மா பேசினு இருக்காம என்னன்னு போய் பாரு. அப்படி ஒரு அழகு. அப்படியா? இப்ப பாரு நான் கத்துற அவ எப்படி ஊட்ட வெளில போறான்னு பாரு. பொருள் குடுக்கிட்டா சவுண்டா விடு. ஏய் எவடி அவ ஊட்டுக்குள்ளாரா? வெள்ளவாடி ஏய் வெள்ளவாடி இது போறதுக்குள்ள என்னடா பலமா கூப்பிடு. பல்மா கூப்பிடுமா? ஏய் வெள்ள வர போறியா இல்லையா? பாத்தியா வரால பாத்தியா? ஆகா இமாங்கத்து கதற வெளிய வரல. எல்லாம் உள்ளதா இருக்குறானுங்க. வேலை கூட உள்ளதா இருக்குது. ஏய் இப்ப வெள்ள வர போறியா இல்ல ஊடு கட்டி அடிக்கட்டுமா? ஏய் வெள்ள வாடி வெள்ள. டேய் எம்மா நேரமா குரல் குடுக்குது. வெள்ள வா. வாடிங்கறல்ல. அதகா உள்ளகுதா இல்லையா? வந்துச்சு பாரு. ஏன் அதகா இந்த பொம்பளைய பார்த்தா தப்பான பொம்பளை மாதிரியே தெரியலையேகா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இப்படியே விட்டுன்னு போனா வச்சுக்கோ எல்லாம் பிரச்சனை ஆயிடும். கேளு என்ன ஏதுன்னு கேளு. யாருமா நீங்க? எதா ஐயோ 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 பத என்ன பார்த்து யாருன்னு கேக்குது இந்த பொம்பளை. டா நான் தான் இந்த வீட்டு மொருமோவா. நீ யாரே? இத பாருங்க பொதுவா டீ போட்டு பேசவாட்ட நான் பேச மாட்டேன். இருந்தாலும் நான் உங்க ஆத்துல தங்கி இருக்கேன். எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. நல்லாதாமா பேசுற. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட. இத போய் ஆறுங்கறிய. இது ஆறு கிடையாது குட்டை. கலங்கன குட்டை. இந்த குட்டைக்குள்ளற சரோசாங்கற திமிங்கலாக்கிது வேலுங்கற சொராக்கிது. இந்த கலங்கன குட்டைக்குள்ளற மீன் பிடிக்கலாம் நீ உள்ள பூந்துக்கினியா? அம்மா கொஞ்சம் ஒத்துமா. கஸ்மாலம் கைது அறிவில உனக்கு. நானும் பாத்துனேங்கிற தொழில் கல்வி நேரத்துல வீட்டு முன்னாடி வந்து கூயினுங்கிற. ஊட்ட பாத்தியாடி ஊட்ட பாத்தியா எப்படி இருக்குன்னு? கோவில் மாதிரி இருக்குடி. அப்படியே கையெடுத்து கும்பலான்னு தோணுது. ஒரு நாளாவது இந்த மாதிரி ரீசெண்டா வச்சிருப்பாரு ஊட்ட. ஏகா இப்படி வாங்க. என்னயா நினைச்சிட்டுங்கற? இத போய் ஊடுங்கறிய. உனக்கு அறிவிக்குதா? இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். இத தோச்சி சுத்தமா வைக்கணுமா? யோ ஊடு சுத்தமா இருந்தா பிரயோஜனம் இல்லையா? மனசு சுத்தமாக்கினோம். அது உன் ஆத்தாக்காரி கிட்ட கிடையாது. சும்மா கேக்குது அந்த பொண்ணு. அம்மா அவளை தப்பு சொல்லாதே. என் மேல பரிதாபப்பட்டுதான்
அவ என்னைங்க அழிச்சுன்னு வந்து அவ பெரிய பிஸ்தா, அவ இஸ்துன்னு வந்தாளா, நீ ஓடின்னு வந்துக்கினியா? நல்லா ஆகுதுமா கதை. இத பாருங்கம்மா, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ரொம்ப பேசாதேள். ஐயோ 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 ஐயோ, இத கேட்க நாதியே இல்லையா? யாருமே இல்லையா? யம்மா யம்மா இங்க வா, யப்பா இங்க வா, யம்மா இங்க வாமா. யம்மா யோ, இதெல்லாம் நல்லா கீதாயா? கட்டா பொண்டாடி நான் இங்க ஊட்டாண்ட நிக்கிறேன். எவ்வளவு ஒரு பொம்பளை வந்து இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் சொல்றா. யோ, உனக்கு ஊடு சுத்தமா இருக்கணும், சாமி பாட்டு பாடணும் நீ என்கிட்ட சொல்லியிருந்தீனா நான் நல்லாவே பாடுவேயா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எந்த சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா அப்படின்னு புகை போட்டே பாடி இருப்பேனாயா. உனக்கு புகை பத்தலன்னு வச்சுக்கிய, என் அண்ணாத்த கிட்ட சொல்லு, அவன் வந்து நிறைய புகை ஊதி விடுவான். ஓடு, நீ எல்லாம் பாட்டு பண்ணா மாரியாத்தா 4 தடவை தள்ளி விடுவான். இந்த பார், சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கதான் இந்த வீட்ல இரு. இல்லையா உங்க அம்மா வீட்ல இருக்க பார், பர்மனண்டா அங்கே போய் செட்டில் ஆயிடு. இங்க வந்து நாரடிக்காத சொல்லிட்டேன். நான் நார் அடிக்கிறேனா? யக்கா பாத்தியா? யம்மா பாத்துக்கினீங்களா? நான் இந்த வீட்டுக்குள்ளார வந்து நார் அடிக்கிறேனா? யோ, இனிமே நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லையா? இப்படிக்கா வா. யம்மா, என் வீட்டுக்குள்ளார பூந்துக்கின்னு என் புதுசா என்ன திட்டுற மாதிரி வச்சுக்கினியா? இது உனக்கு நியாயமாக்குதா? உன்னை என்ன பண்ணலாம்? இப்போ உன் சிட்ட பூச்சி ஈத்து நடுத்தருல தள்ளி 4 சாத்து சாத்தா சரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அடிக்காதே அடிக்காதே, தயவு செஞ்சு அடிக்காதே. ஏமா புருஷா பொண்டாட்டி கூட சண்டை போடுறாங்க, உனக்குதாமா? கவனிக்கணும். ஏய் வாய் மூடு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மத்தவங்க குடும்பத்தை கெடுத்துன வருவே நீ. டேய் பாப்பா பாப்பி. இப்படி வா. அந்த அம்மா உன்னை ஊட்ட கெடுக்க வரல. உள்ள பூந்துங்கறா பாரு. இவதான் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்துறான். டா கோலத்தை போட்டுக்கினே புகைய போட்டுக்கினே இந்த வீட்டுக்குள்ளே கடக்குறாளா? மவள இவள நான் சும்மா விட போறது இல்ல. மவள ஒண்ணே எவ்வளவு வேண்டாம், அடிக்காதே அடிக்காதே, நீங்க பண்றது தப்பு, அடிக்காதே. இல்லம்மா, இவளுக்கெல்லாம் சும்மா வாயில சொன்னா வேலைக்கு ஆகாது. 4 மாத்தினா சரி போடுவாவோ. ஏய் நீ என்ன அடியா? என்ன வேணாலும் தீட்டிக்கோ, ஆனா இத தடுக்கிறதுக்கு இவ யாரு? இந்த பாரியா, நீ எனக்கு தாலி கட்ட பூசையா? எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கியா, எத்தனை தப்பா வேணாலும் அடிச்சுக்கோ, சிண்டு பூச்சி வேணாலும் அடி, முதுகுல 4 மாத்து. ஆனா இந்த பொம்பளைக்காக என்ன மாத்திடாதயா. என்னடி பேசுற? என்ன பேசுற? என்னதான் பேசுற நீ? அம்மா கொஞ்சம் உள்ள போங்கம்மா. அம்மா கொஞ்சம் உள்ள போங்கம்மா. டேய் இங்க இல்ல, உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். சும்மா போங்கம்மா போங்க. போடா நில்ல. என்ன பேச்சு பேசுற? இல்ல என்ன பேச்சு பேசுறேன்னு கேக்குறேன். அந்த அம்மா மூஞ்ச பாத்தியா? அந்த அம்மா போய் என் கூட சேர்த்து பேசுற? அந்த அம்மா யார் தெரியுமாடி? ஆட்டோல நான் அடிப்படை கண்டப்போ என்ன ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் மெடிக்கல் பார்த்த உடனே அந்த அம்மா எனக்கு தெய்வம் மாறிடி. அவங்க என்னமா பேசுறான் பாத்தியா? அந்த அளவுக்கு அவ புகைய போட்டு மயக்கி வச்சிருக்கா. அவள என்ன பண்ண போடி போடி. யோ, இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லையா? இம்மா நேரம் நம்ம சமாதானமா பேசுறது பிரயோஜனமே கிடையாது. இனிமே ஆசனை இறங்கிட வேண்டியதுதான். நான் போய் அண்ணாத்திய இட்டாரேன், அதுக்கப்புறமா இவனையும் இவன் ஆத்தாலையும் இந்த ஊட விட்டு ஓட ஓட விரட்டனா இல்லையான்னு பாரு. இருடி வரேன். அந்த பொம்பளை விரட்டுற பாரு. அப்படியே ஓட ஓட விரட்டுற. ஏமா யக்கா வாக்கா, நீ வா வள்ளி. வடிக்காலியா உன்னை? ஐயோ ஓய் அண்ணாத்தி இட்டாரே, வடிக்காலியா? காலையில சவாரி போன புள்ள இன்னும் காணும். எப்ப வருவானோ? ஐயோ என்னம்மா கொசு கடிக்குதா? தூக்கம் வரலையா? அம்மா நான் விசிறி விடுறேன், நீ தூங்குமா.
இருங்கம்மா, நான் போய் கதவு திறக்கிறேன். தப்புமா, நான் தப்புமா. அந்த கஸ்மாலத்தை கனாலம் கட்டி நான் தப்புமா. என் லைஃபை பூச்சிமா. அம்மா, காலையில வீட்டு வாசல்ல வந்து அவன் என்ன கச்சேரி வச்சா தெரியுமாம்மா? அக்காவை பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமாம்மா? அவ இங்க மனசுல இல்லம்மா. அக்கா, நீ என்னை பத்தி எதுவும் தப்பா நினைச்சுக்கலக்கா. அது போலுங்க எனக்கு. வேலு, நீ தானடா, நீ தானே இவளை லவ் பண்ணிக்கிட்டு கண்ணாலம் கட்டிக்குவேன் ஒத்த கால நின்ன. நானும் உனக்கு கண்ணாலம் கட்டி வச்சேன். நில்லு. அவ பணத்தை காட்டி உன்னை மயக்க வச்சுட்டா. அவ முந்தானிய புடிச்சுக்கினே நீ போய்க்கினே இருந்த. அவளை நினைச்சு இப்படி குடிச்சு கெட்டு சீரழிச்சு போறியடா. அம்மா, புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். 2 பேருமே விட்டு கொடுத்துதான் போகணுமா? நீ சொல்றது கரெக்டுக்கா. ஆனா அவளுக்கு ஆத்தாக்காரைய பிடிக்கலக்கா. அவ வீட்டு பக்கம் நிஸ்திரமெல்லாம் பார்த்தாக்கா நான் முடியாதுட்டேங்க்கா. என் ஆத்தா இருக்குத கப்ப கப்ப கப்பன்னு பேசுமே தவிர மனசுல எதுவும் வச்சுக்காதுக்கா. நான் வீட்டுக்கு போனா ஹாப்பியா இருப்பேங்க. ஆனா என் ஆத்தாக்கு யாருக்கா இருக்கா? என் ஆத்தாவுக்கு நான் மட்டும் தானே கேக்குறேன். எப்படிக்கா விட்டு போக முடியும்? அழுவாதையா, அழுவாத.